ஜி.கே. மணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு பலரும் வருகை தந்தாங்க. பட் ஒருத்தர் வந்தது தற்பொழுது பேசுபொருளாக மாறியது. ஜேசன் சஞ்சய். ஒரு பொது விழா, அதாவது ஒரு குடும்ப விழா அப்படிதான் நம்ம பார்க்கணும். தாவேகா தலைவர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அப்படியும் பார்க்காதீங்க. நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அப்படியும் பார்க்காதீங்க. விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அப்படி பாருங்க. ஜேசன் சஞ்சய் சாதாரணமா அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்படி மட்டும் பாருங்க. அவருக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க. இப்போ லைக்கா ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் தராங்க. இப்போ அந்த படம் கண்டினியூ ஆகுதா ஆகலையா? அது ஒரு கேள்விக்குறியாக தான் நந்தா இருக்கு. அதாவது 3 நாள் ஷூட்டிங் போயிட்டு அந்த படத்தை நிறுத்திட்டாங்க. லைக்கா சினிமா துறையை விட்டு ஒதுக்குறாங்க, அது உண்மை. அதை ரெட் ஜெயண்ட் குறிப்பாக இந்த படத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது கமலஹாசன் நடித்த படத்தை எடுக்கும் பொழுது, இப்போ இந்த சமயத்தை ராஜ்யசபா சீட் வேற போயிட்டு இருக்கேன் சார், எப்படி எடுத்துக்கிறது? ராஜ்யசபா எம்பி சீட் கமலஹாசனுக்கு ஆல்ரெடி போன எலெக்ஷன்லேயே பேசின ஒரு விஷயம் தான். இப்போ அதை கமலஹாசனுக்கு தரப்போறாங்க. இப்போ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் 3 நீங்க முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. கமலஹாசன் டிஎம்கேக்கு ஒரு ஃபேவர் பண்றாரு, டிஎம்கே கமலஹாசனுக்கு ஒரு ஃபேவர் பண்றாரு. விடாமுயற்சி திரைப்படம் ரொம்ப குறுகிய காலத்திலே ஓடிடியில் வர்றதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது விடாமுயற்சி படம் நிச்சயமா தோல்வி படம் தான், டவுட்டே கிடையாது. 100% தோல்வி படம் தான். ஒரு உண்மை தகவலை நான் சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டரிக்கல் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறீங்க விடாமுயற்சி. டிராகன் அப்படின்னு ஒரு படம் 37 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. 3 நாள்ல கிட்டத்தட்ட 50 கோடி. பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸ் நாயகன் சொல்றான். 2K கிட்ஸ் எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்ப பிரதீப் ரங்கநாதன் எஸ்கேவா மாறிட்டாரா, தனுஷா மாறிட்டாரா, சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை பிடிப்பாரா? இப்ப விஜய் அங்க காலியா, விஜய் இடம் அங்க காலியானதுனால எஸ்கே ஏகேவோட போட்டி போடுவாரா, எஸ்கே ஏகேவை மிஞ்சிடுவாரா? ஏகேக்கு எஸ்கேக்கு போட்டியா? காமெடியா இருக்கு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தா. ஜி.கே. மணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு பலரும் வருகை தந்தாங்க. பட் ஒருத்தர் வந்தது தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கு. யார் அப்படின்னா, தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய். அவர் தாவேகா தலைவரின் விஜய் மகனாக எடுத்துக்கிறதா, நடிகர் விஜயின் மகனாக எடுத்துக்கிறதா, எந்த அடிப்படையில் அவர் அங்கே வந்தார் அப்படின்னு தற்பொழுது ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. சும்மா இல்லாமல் வாரிசு அரசியல் அதுக்குள்ளே அப்படின்னு, அவர் அரசியலில் இருக்கிறதுனால, அவங்க அப்பா அரசியலில் இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த செய்தி, அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் நந்தா. அந்த வீடியோ பார்த்தேன் நானும். செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் ஒரு பொது விழா, அதாவது ஒரு குடும்ப விழா அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதாவது தாவேகா தலைவர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அப்படியும் பார்க்காதீங்க. அதாவது நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அப்படியும் பார்க்காதீங்க. விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அப்படி பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் அவருக்கு சாயம் பூசுறீங்க? நடிகரோட மகனாக இருந்தா என்ன, இல்லைன்னா கட்சி தலைவரோட மகனாக இருந்தா என்ன? அவர் ஒரு இல்ல திருமணத்துக்கு போயிருக்காரு. அதாவது ஜி.கே. மணியோடைய பையன் தமிழ்குமரன் லைக்காவோட தலைமை நிர்வாகியாக இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லைக்கா ஜேசன் சஞ்சயை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுங்களா, அவரோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாங்க. சஞ்சீவ் கிஷன் அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் ஆல்ரெடி நார்த் மெட்ராஸில் 3 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் ஒரு கேப்பு, இலங்கையில் அடுத்து தொடர்ந்து ஷூட்டிங் போகிறாங்க ஒரு தகவல். இதுக்கு நடுவில் இல்ல திருமண விழாக்கு, அதாவது ஜி.கே. மணியோட இல்ல திருமண விழாக்கு கேஷுவலாக அவருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு அவர் போயிருக்கார். அதாவது ஜேசன் சஞ்சய் சாதாரணமாக அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கார் அப்படி மட்டும் பாருங்கள். அவருக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பையன், இப்போ தான் வளர்ந்து வர பையன், இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு வாரிசு அரசியலாக விஜய், தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய மகனை தன் சார்பாக ஜி.கே. மணி வீட்டு கல்யாணத்துக்கு அவர் ஒரு அரசியல் தலைவர் அனுப்பிச்சிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தவறான பார்வை. அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக சாதாரணமாக, மிக எளிமையாக இதை பார்க்கலாம். ஓகே, ஐ மீன் லைக்காவுக்கு ஜேசன் சஞ்சய் படம் பண்ணுறாரு, அந்த நட்பின் காரணமாக போயிருக்காரு, இவ்வளோதான். அதுக்குள்ள ஒரு அரசியல் சாயத்தை பூசி தேவையில்லாமல் ஒரு கிளப்பிட்டாங்க. லைக்காவுக்கு ஜேசன் சஞ்சய் படம் பண்ணுறாரு ஒன்று. ஆல்ரெடி லைக்கா கத்தி படமெல்லாம் விஜய் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபல நடிகர். அவருக்கு ஒரு அழைப்புதல் போயிருக்கும், அவர் மகனுக்கும் ஒரு தனி அழைப்புதல் போயிருக்கும். விஜய் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு போக முடியாமல் இருக்கலாம், மகனை அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை மகனே விருப்பப்பட்டு தன்னிச்சையாக போயிருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். எனிவே சார், இப்போ லைக்கா ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் தராங்க, ஒரு வாக்குறுதி தராங்க. ஆனால் அந்த வாக்குறுதி கொடுத்த நாட்களுக்கு இடைப்பட்டு லைக்கா சந்தித்த தோல்விகள்ங்கிறது மிகப்பெரிய தோல்விகளாக அமைஞ்சிருச்சு. அதனால் இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஜேசன் சஞ்சய் உண்மையிலே அந்த ஒரு 3 நாள் ஷூட் போன தகவல்லாம் பரவுச்சு. இப்போ அந்த படம் கண்டினியூ ஆகுதா ஆகலையா, என்ன நிலவரம்? அது ஒரு கேள்விக்குறியாக தான் நந்தா இருக்குது. அதாவது 3 நாள் ஷூட்டிங் போயிட்டு அந்த படத்தை நிறுத்திட்டாங்க. பொதுவாக ஒரு புது படத்தை ஆரம்பிக்கும் போது 3 நாள் ஷெட்யூல் போட்டு போக மாட்டாங்க. ஒரு பெரிய
பெரிய ஷெட்யூல் ஒரு 15 நாளோ 10 நாளோ ஒரு 20 நாளோ போவாங்க. அதுவும் வந்து சந்தீப் கிஷன் மாதிரி ஒரு நடிகர் வந்து பெரிய பிரபலமான நடிகர் கிடையாது, அவைலபிள் ஒரு ஆர்டிஸ்ட். அவைலபிள் ஆர்டிஸ்ட்னால் என்னென்னா எப்போ வேணாலும் கூப்பிட்டா வந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அவரை வச்சுட்டு தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தாமல் 3 நாளுக்கு அப்புறம் நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது, லைக்கா வந்து சினிமா துறையை விட்டு ஒதுங்குறாங்க. அது உண்மை. அதாவது வந்து லூசிஃபர் 2ன்னு ஒரு படம் மலையாளத்தில் மோகன்லால் நடிக்கிறார். அந்த படத்தை லைக்கா தான் தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு மேலே லைக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. லைக்கா எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மோகன்லால் வந்து அவருடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது சேட்டலைட்டு இந்த ஓடிடி சேனல்லாம் காசு வாங்கி இப்போ அந்த படத்தை தொடர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு தகவல். இது இல்லாமல் வந்து இந்தியன் 3 அதுவும் வந்து தொடருமா? அதாவது வந்து 60% மேலே படப்பிடிப்பு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 40% படப்பிடிப்பு முடிக்க வேண்டியிருக்கு. இது தொடருமா தொடராதா? லைக்கா வந்து தொடர்ந்து எடுத்து இந்தியன் 3 வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா? ஓடிடியிலையாவது வருமா? இப்படி கேள்வியெல்லாம் இருந்துச்சு. இந்த கேள்விக்கும் பதில் என்னென்னா லைக்கா வந்து அந்த படத்தை டச் பண்ண மாட்டாங்க, இனிமேல் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த படத்தை எடுத்து முடித்து வெளியிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இப்போ ஆனால் லைக்காவுக்கு வந்து அடுத்தடுத்து தோல்வி படங்கள் வருது, ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கிடையாது, பட் திரையில் வந்து ஒரு நஷ்டமாக பார்க்கறதுனால வேணாமேன்னு ஒரு சென்டிமெண்ட்டாக விலகிறதாவே வச்சுக்கலாம் சார். அதை ரெட் ஜெயண்ட் குறிப்பாக இந்த படத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது கமலஹாசன் நடித்த படத்தை எடுக்கும் பொழுது ஒரு அரசியல் உள்குத்துமே இருந்துருமே. இப்போ ஆல்ரெடி விக்ரம்ங்கிற ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது, அங்கே தான் கமலஹாசன் உதயநிதியோடு இணக்கம் மாறாரு, கூட்டணியாக மாறுறாங்க. இப்போ இந்த சமயத்தை ராஜ்யசபா சீட்டு வேறு போயிட்டு இருக்கேன் சார், எப்படி எடுத்துக்கிறது சார்? விக்ரம் படம் நடிக்கும் போது நந்தா, இப்போ கமலஹாசன் வந்து இப்போ பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அந்த நேரத்தில் வந்து ரெட் ஜெயின் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து படத்தையும் வெளியிட்டு அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தாங்க. பெரிய வெற்றி படமாக ஆச்சு அந்த படம். அதனால் கமலஹாசனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரெட் ஜெயின் மேலே டிஎம்கே மேலே ஒரு இணைப்பு உருவாகிறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு. தன்னை கொண்டு போய் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் அங்கே வந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டாரு. இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கமலஹாசனுக்கு ஆல்ரெடி போன எலெக்ஷன்லேயே பேசின ஒரு விஷயம் தான். இப்போ அதை வந்து கமலஹாசனுக்கு தரப்போகிறாங்க. இப்போ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் 3 வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதனால் இந்தியன் 3 வந்து ரெட் ஜெயின் முடிச்சு கொடுக்க போகிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அவர் கமலஹாசன் வந்து டிஎம்கேக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறாரு, டிஎம்கே வந்து கமலஹாசனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறது. ஓகே சார். இப்போ கமலஹாசன் வந்து விக்ரம பண்ணி கொடுத்தா நான் கட்சியை சேர்த்துக்கிறேன்னு போயிட்டார். ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, அதுக்கு பதில் இது ஒரு ஆப்ளிகேஷனாக வந்து இந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாமே இப்போ கமலஹாசனுக்காக கேட்கும்போது கமலஹாசனை பின்தொடர்ந்து கட்சியை சென்ற பல பேரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்களே சார். இல்லை, கமலஹாசனை பின்தொடர்ந்து வந்தவங்க எல்லாமே இப்போ நடுத்தரில் தான் இருக்காங்க. யார் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. கமலஹாசன் தான் கட்சி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார். மக்கள் நீதி மையம்ங்கிறது இப்போ எங்கே இருக்குது? அது ஒரு கட்சியாகவே இல்லை. அது நடக்குதா அந்த கட்சி? 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவா எத்தனை தொடக்க விழா அது தொடங்கலாம். இப்போ நிறைய லெட்டர் பேட் கட்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் கட்சியாக கமலஹாசன் கட்சி மாறிடுச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த சைடு லைக்கா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கை விட்டுட்டாங்க. ஆல்ரெடி ஜேசன் சஞ்சய் படமும் நடக்குமா நடக்காதங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே இருக்குது. லாஸ்ட்டாக அவங்க தயாரிப்பில் வந்த படம் விடாமுயற்சி திரைப்படம் வந்துச்சு, February 6 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து ஓடிடியில் வர்றதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அதிகாரத்தை விடாமுயற்சி படம் வந்து ஒரு வசூல் ரீதியாக ஒரு தோல்வி அடைந்த படமாக எடுத்துக்கலாமாங்கிற ஒரு விமர்சனங்களும் தற்பொழுது எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது விடாமுயற்சி படம் வந்து நிச்சயமாக தோல்வி படம் தான், டவுட்டே கிடையாது. 100% தோல்வி படம் தான். ஒரு உண்மை தகவலை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்ரிக்கல் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறீங்க? விடாமுயற்சி 36 கோடி மட்டும்தான். அதிர்ச்சியாக இருக்குல்ல, இது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 நாள், அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள்லேருந்து படம் பெரிய லெவலில் ட்ராப் ஆயிடுச்சு. எந்த தியேட்டர்லையுமே இல்லை. 3 காட்சிகள் ஓடின இடத்துல வந்து அஜித் படங்கிறதுனால ஒரு காட்சி அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ டிராகன் வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே வந்து விடாமுயற்சி எந்த தியேட்டர்லையுமே இல்லை. நீங்கள் போய் செக்அப் பண்ணி பாருங்கள், எல்லா ஊர்லேயும் போய் தியேட்டரில் செக்அப் பண்ணி பாருங்கள். விடாமுயற்சி எங்கேயாவது ஓடுதான்னு பாருங்கள். கமலா தியேட்டர் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள். விடாமுயற்சி எல்லா இடத்துலையும் இல்லை, இப்போ தியேட்டரில் இல்லை. அப்போ வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படமாக வசூல் ரீதியாக பெரிய தோல்வி படம் அஜித்துக்கு. ரொம்ப லைக்காக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம். சரி, இப்போ என்ன வந்து வெற்றி படமா தோல்வி படமாங்கிற ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில் ஓடிடியில் வரும்பொழுது அப்போ ஒரு பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்குங்கிற மாதிரி ஒரு பதில் அதுவே கொடுத்துருச்சோ. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக March 3 ஓடிடி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நந்தா, இப்போ ஓடிடியில் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட படம், அதாவது அஜித் படம் வருதுன்னா பார்த்துக்குங்க. அது அந்தளவுக்கு தான் ஓடி இருக்கு, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேளுங்க, சேட்டலைட்டில் இன்னும் விற்கவே இல்லை, வியாபாரம் ஆகலை.
ரொம்ப கஷ்டமான சார். இப்போ இப்படி ஒரு பெரிய நட்சத்திரங்களோட படங்கள்லாம் இப்படி விழுந்துட்டு, ஒரு கமலோட படம் இப்படி ஆயிடுச்சு, அஜித் சாரோட படம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது சைலண்ட்டாக வந்து டிராகன் அப்படின்னு ஒரு படம் 37 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், அதுதான் படத்தில் வருது, ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கலங்கிறாங்க. சொன்னபடியே வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. 3 நாளில் கிட்டத்தட்ட 50 கோடி. ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்க நடிகர் கிடையாது. எப்படி இந்த 50 கோடி வசூலை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது நிறைய கேள்வி இருக்குது. அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து 2K கிட்ஸ் நாயகன் சொல்கிறாங்க. 2K கிட்ஸ் எல்லாமே வந்து பிரதீப் ரங்கநாதன் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. நான் தியேட்டரில் படம் பார்த்தேன், கமலாவில் தான் பார்த்தேன். பயங்கரம். அதாவது ஓப்பனிங் சீன்லேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே ஆரவாரம். பிரதீப் பேர் போட்டோன்னே பயங்கரமாக கத்துறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. அவர் வர்ற முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அதே ஸ்பீடு, அதே கேலப்பிங். ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அது எப்படின்னு தெரில. ஆச்சரியம். அதாவது லவ் டுடேயில் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் அவர் பண்ணாரோ, அதாவது ஒரு செல்ஃபோன் மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன மேட்டரை வச்சு அழகாக அதில் வந்து அந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் பண்ணார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ட்ராவலு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு கதை அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து படமும் நல்லா இருக்குங்கிறது தான் உண்மையான தகவல். படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக மக்கள் ஒத்துக்குவாங்க, ஓடுங்கிறதுக்கு இந்த டிராகன் ஒரு எடுத்துக்காட்டு. அது இல்லாமல் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு நந்தா. என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சில பேரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு. அப்படி வந்து ஒரு நாயகனா பிரதீப் இன்னைக்கு இருக்கார். அதுவும் 3 நாளில் 50 கோடி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகர்கள் கொடுக்க வேண்டிய ஓப்பனிங்கை டாப் 5 ஒரு 6 வச்சுக்கலாம், 6ல் இருக்கவங்க கொடுக்க வேண்டிய ஒரு வசூலை பிரதீப் ரங்கநாதன் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பேரிசனுக்கு போயிடுறாங்க. இப்போ அடுத்த எஸ்கேவா, அடுத்த தனுஷா அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கே சார். இல்லை அடுத்த எஸ்கேவா, அடுத்த தனுஷா, அதெல்லாம் வந்து முதல்ல பார்ப்போம். எஸ்கேவே முதல்ல சஸ்டெயின் பண்ணுறாரான்னு பார்ப்போம். தனுஷ் வந்து சஸ்டெயின் பண்ணி நின்றுட்டார். அவர் பல வருஷங்களாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய திறமையை வந்து பல படங்களில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, சக்ஸஸ் பண்ணிட்டார். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எஸ்கே நீங்கள் சொல்கிறீங்களா, சிவகார்த்திகேயன், அவரை பொறுத்த வரைக்கும் அமரன் ஒரு படம் தான் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் படங்கள்லாம் அதான் நிறைய படங்கள், எதிர்நீச்சல், அந்த படம், இந்த படம், மான் கராத்தே, எல்லாத்துலேயும் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்ஷன் ஹீரோவாக படம் பண்ணியிருக்காரா, ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஹீரோவாக படம் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இல்லை. அமரனை தவிர வேறு படம் கிடையாது. ஸோ இனிமே வரப்போகிற பராசக்தி, மதராசி இதெல்லாம் ஓடினா தான் எஸ்கேவோட மார்க்கெட்டே நிற்குமா நிற்காதா சரியா அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது, அதாவது வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து எஸ்கேவா மாறிட்டாரா, தனுஷா மாறிட்டாரா, சிவகார்த்திகேயன் வந்து விஜய் இடத்தை பிடிப்பாரா, இப்போ விஜய் வந்து அங்கே விஜய் இடம் அங்கே காலியானதுனால எஸ்கே வந்து ஏகேவோட போட்டி போடுவாரா, எஸ்கே வந்து ஏகேவை மிஞ்சிடுவாரா, ஏகேக்கு எஸ்கேக்கும் போட்டியா? காமெடியாக இருக்குது. யாருக்கும் யாரோடையும் போட்டி இல்லை நந்தா. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ரஜினி கமல்ங்கிறது ஒரு தனி பிளேஸு, அதே மாதிரி விஜய் அஜித்துங்கிறது ஒரு தனி இடம். இரட்டையர்கள் புரிதவங்களுக்கு. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இரட்டையர்கள் வந்து ஃபார்ம் ஆகலை. தனுஷு சிம்புவும் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ சில காரணங்களால் அது அமையலை. இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு இவங்க ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல யாராலையும் பிடிக்க முடியாது. இனிமேல் இவங்களுக்கு ஒரு இடம் வரும். அது வந்து எஸ்கேக்கு போட்டியாக ஒரு வேளை வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்தாலும் வரலாம். அது நம்ம காலம்தான் சொல்லணும். ஆனால் அந்த ஒரு கணிப்பு இருக்கும்ல சார், இந்த பையனை பார்த்தா அவர் ஏன்னா ஒரு முதல் படம் எடுக்கிறாரு, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அவரே நடித்து அவரே இயக்குறாரு, அந்த படம் ஒரு 100 கோடி வசூல் பண்ணுது. அடுத்த படம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க, அந்த படமும் ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி ஈஸியாக அசால்ட்டாக கிராஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும் பொழுது, இவர் ஒரு கான்ஃபிடென்ட்டான காம்போ அண்ட் ப்ரொடியூசருக்கு செலவு வைக்காமல் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு ஹீரோவாக இவரை பார்க்கலாமா? ஆமாம் பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த ஹீரோ வந்து இந்த படத்துக்கே எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு தெரியுமா? 13 கோடி. டிராகனுக்கு 18 கோடி. நடிக்கிறதுக்கு மட்டும் 18 கோடி வாங்கியிருக்காரு. ஸோ இவரும் அடுத்த எஸ்கேவாக மாறுவாங்கிறதுக்கு இதில் வேணால் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எஸ்கே இப்போ வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே வந்து 20 15 30 40 இப்போ 75 போயிட்டார். இப்போ ப்ராஃபிட் ஷேருக்கு போயிட்டார். அதனால் இவரும் அடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரில. நடிகர்கள்லாம் இப்படி சம்பளம் கேட்டால் அதான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்ல, சினிமாவுக்கு நல்லதில்லை. வர வேண்டியது தான், நடிக்க வேண்டியது தான், பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியது தான். சம்பளங்கள் ஒரு நியாயமாக கேட்கணுங்கிறது தான் நம்மளுடைய பல காணொலியில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 18 கோடி வாங்கியிருக்காரு. அடுத்த படத்துக்கு 30 கோடி கேட்பார். அதுக்கு அடுத்த படத்துக்கு 50 கோடியாக மாறுவார், 50க்கு 70 மாறுவார். ஸோ இந்த கோடிகளில் சம்பளம் வாங்கும்போது எஸ்கே இப்போ 75 வாங்குறாருல, இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதனா பிஆர் அப்படி மாற்றிடுவோம். பிஆர் வந்து இனிமேல் அவரும் 75 கோடி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்தாலும் வந்துடுவார். இந்த சம்பளம் வாங்குறதுல வேணால் இவங்க 2 பேரும் போட்டியாளராக வந்துடுவாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், தாவேகா கட்சியுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பிரம்மாண்டமாக ஒரு ரெசார்ட்டில் வந்து நாளை பிளான் பண்ணியிருக்காங்க. 2வது ஆண்டா?
என்ன நந்தா சொல்கிறேன், ஷாக்காக இருக்குது. ஏன் சார் ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சா? ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன பண்ணாங்க அவங்க? ஒன்றுமே பண்ணலையே. ஒரு பரந்தூருக்கு போனார், அப்புறம் வேறு என்ன பண்ணார்? ஒரு மாநாடு போட்டார், வேறு ஏதாவது பண்ணாரா? அதான் அவ்வளோ பண்ணியிருக்காங்க சார். அவ்வளோ ஆதவ அர்ஜுனாவை சேர்த்துருக்காரு. இப்போ காளியம்மா வேற இணைய போகிறாங்க அப்படி காளியம்மா இணைய போகிறாங்களா? செய்தி வருது. இது அதாவது காமெடியாக இருக்குது. எப்படியோ வந்து காளியம்மான்னு சொல்லி காளியம்மா வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து காலி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த கட்சியில் இணைய போகிறாரு, அந்த கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்னு நிறைய பரபரப்பெல்லாம் பேச்சு இருக்குது. ஆனால் விஜய் கட்சியில் தான் இணைய போகிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம், காளியம்மா இணையிறதுனால என்ன ப்ளஸ் வருது என்ன மைனஸ் வருது பார்ப்போம். ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷங்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே செய்யலை. மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? இந்த கட்சி யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அதெல்லாம் பிரபலமான கட்சியா? அதெல்லாம் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு சார். நாளைக்கு நடக்குது. நாளை நிகழ்வு பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம் சார். சரி, நாளைக்கு பேசுவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.